திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெங்களூருவில் ஜனாகிரகா என்றொரு அரசு சாரா அமைப்பு, அது ஊழலுக்கு எதிராக ipaidbribe.com என்று ஒரு இணையதளத்தை கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து நடத்தி வருகிறது. அதில் பத்திரப்பதிவு, குடிநீர் இணைப்பு, வடிகால் இணைப்பு, மின் இணைப்பு, பாஸ்போர்ட் நடைமுறைகள், கல்வி நிலையங்களில் இடம் பிடிப்பதற்கு என்று பல்வேறு காரணங்களுக்காக கையூட்டு, அதாவது லஞ்சம் கொடுத்தவர்கள் 22,378 பேர் தாமாக முன்வந்து அதை ஒப்புக்கொண்டு பதிவு செய்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் இந்திய பெருநகரங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. பெங்களூருவுக்கு முதலிடம், சென்னைக்கு 2ஆம் இடம், பிறகுதான் மும்பை, டெல்லி போன்ற நகரங்கள் வருகின்றன. ஊழல் என்பது ஒரு கலாச்சாரமாகவே மாறி பல பத்தாண்டுகள் ஆகிவிட்டன என்பது சிறு குழந்தைக்கு கூட தெரியும். ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள் வேகமாக தோன்றுவதே நிலைமை மிக மோசமாகிக் கொண்டிருப்பதன் அறிகுறிதானே. சீரழிவு பாதையில் விரைந்து கொண்டிருக்கும் நிலையில் அவ்வப்போது இது போன்ற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எச்சரிக்கை மணியை ஓங்கி ஒலிப்பது நம் கடமையாகிறது. ஊழல் மனப்பான்மையின் ஊற்றுக்கண் எது? ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எதனால் தோல்வியுறுகின்றன? ஆட்சி நிர்வாகத்தின் குறைபாட்டினாலா அல்லது தனி மனிதனின் சுயநல போக்கினாலா? விவாதிக்கவிருக்கிறோம். பங்கு பெறுவோர் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன், மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் எம் துரைபாண்டியன், லோக் சத்தா கட்சியைச் சேர்ந்த சிவ இளங்கோ, அகில இந்திய மாநில அரசு பணியாளர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் கு பாலசுப்ரமணியன் ஆகியோர் நேர்பட பேசலாம். வணக்கம். வணக்கம். திரு பாடம் நாராயணன், சென்னைக்கு 2ஆம் இடம் என்பது இந்த புள்ளி விவரத்தில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல். உங்கள் கருத்து என்ன? நீங்கள் அறிமுகத்தில் சொல்கிற போது இன்றைக்கு நாளுக்கு நாள் ஊழல் அதிகமாகிவிட்டது, நம்ம ஒரு அதில் பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு சற்று மாற்று கருத்து இருக்கிறது. ஊழல் என்பது ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற, கடந்த காலத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற, இன்றைக்கு சந்தை பொருளாதாரத்தில் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் ஊழல் செய்வதற்கான வாய்ப்புகள், அதற்கான தூண்டுதல் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா சமூகத்தில் மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது திடீர்னு அதிகமாக பொருளாதார நடவடிக்கைகள் இருக்கும் பொழுது அதில் ஒரு தூண்டுதல் இருக்கிறது. தேன் இருந்ததுன்னா அதை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சமூகத்தில் வளர்ச்சியே இல்லாத போது அங்கே ஊழல் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைச்சலாக இருக்குது. வளர்ச்சி இருக்கிறதுனால இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போது பெங்களூரில் முதலிடம், சென்னைக்கு அடுத்த இடம்னு சொல்கிறாங்கன்னா எதனாலனா அந்த ipaid.comன்றது பெங்களூரில் தொடங்கப்பட்ட விஷயம். அதனால் பெங்களூரில் உள்ள சமூக ஆர்வலர்கள், பெங்களூரில் இருக்கிற தனி மனிதர்கள் அவங்க இந்த இன்டர்நெட் வலைத்தளத்தை அதிகமாக பயன்படுத்தி அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் மூலமாக செய்ய முடிகின்றது என்பதற்கான ஒரு சான்று. அதே மாதிரி பெங்களூரும் சென்னையும் பக்கத்திலேயே அருகில் இருக்கிறதுனால நல்லா ஐடி செக்டாரில் மிச்ச இந்த மாதிரியான இருக்கிற நடுத்தர வர்க்க மக்கள் அதிகமாக சென்னையிலையும் செய்திருக்காங்கன்னு தான் அர்த்தமே தவிர, ஊழலில் பெங்களூருவும் சென்னையும் தான் முதலிடத்துலையும் 2வது இடத்துலையும் இருக்கிறது. மும்பை அப்படி இல்லைன்னு அர்த்தம். மும்பையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாஃபியா இருக்கிறது, பில்டிங் மாஃபியாலேருந்து. ஆக இதில் இந்தியாவில் எந்த நகரத்தில் ஊழல் அதிகம், எதில் குறைச்சல்னு சொல்லிட்டு நம்ம தராசில் வச்சு நிற்கிற மாதிரி இல்லை. பொதுவாக இந்தியா முழுவதும் ஊழல் இருக்கின்றது, கடந்த காலத்திலும் இருந்தது. இன்றைக்கு ஊழலை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் சமூகத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம், ஜனநாயகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம், தகவல் தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நம்மளுடைய தகவல் கேட்கும் உரிமை சட்டத்திலேருந்து பல்வேறு மக்களை அதிகாரப்படுத்துகின்ற சட்டங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதனால அதிகமாக இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலும் ஊழல் இருந்தது, அதை பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைச்சலாக இருக்கிறது. இப்போ அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்கின்றேன். நல்லது, தொடர்ந்து திரு துரைபாண்டியன். இனி இதிலிருந்து எல்லா பெருநகரங்களையும் ஊழலில் சமமாக வைத்துக்கொண்டே நாம் பேச தொடங்கலாம். உதாரணத்திற்கு சென்னையை எடுத்துக்கொள்ளலாம். சென்னையில் அதிகம் ஊழல் புழங்குவது எந்த துறைகளில் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, சென்னையில் அப்படின்னு கூட நம்ம பேச வேண்டாம். ஏன்னா இந்த ஊழலில் முன்னாடி பின்னாடிங்கிறத விட இந்தியா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம உணர்வோம். பொதுவாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல், பிபிசி இவங்க 2 பேரும் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் எங்கெங்கு சேவைக்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கே ஊழல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் சமூக மாற்றத்துக்காக சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதுக்கான பணம் செலவு எங்கெங்கே செய்யப்படுகிறதோ அங்கே ஊழல் இருக்கிறது. அதே போல்
மருத்துவத்தில் ஊழல் இருக்கிறது என்று சொல்லி இதுதான் முன்னிலையாக சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எங்கே நிலம் வாங்குகிறோமோ விற்கிறோமோ அந்த இடத்துல இப்படி பல இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு மாறிய சூழலில் ஊழல் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதலாவது ஆட்சி காலத்தில் ஆர்டிஐ கொண்டு வந்தது என்பது தகவல் புரட்சிக்கு வித்திட்டது என்பதில் மறுக்க முடியாது. ஆனால் அது வந்ததற்கு பிறகு பல உண்மைகள் வெளியே வந்திருக்கிறது. இந்த ஊழலில் பெரும்பாலும் பேசப்படுகிறது என்னென்னா தாலுக்கா ஆஃபீஸில் பியூன் வாங்குற ஊழலை பற்றி பெருசாக, ஏன்னா மக்கள் சாதாரண மக்கள் ஏழை மக்கள் போகிற இடத்துல நடக்கிற தப்பு. ஆனால் அரசியல் ஊழல் இருக்குது பாருங்கள், அது சார் சொன்ன வார்த்தையை விட இன்னொரு வார்த்தை என்ன பண்ணோன்னா புதிய பொருளாதார கொள்கைக்கு முன் புதிய பொருளாதார கொள்கைக்கு பின் அப்படின்னு சொல்லி இந்த ஊழலை வகுத்து வந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா பயமாக இருக்குது. ஓரளவுக்கு டாட்டா கொஞ்சம் உண்மையை சொல்லிட்டார். ரட்டன் டாட்டா ஒரு தடவை பேசும்போது சொன்னார், ராடியா டேப் விஷயம்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன், லஞ்சம் கொடுக்காம எந்த முதலாளியாலையும் தொழில் தொடங்கவே முடியாதுன்ட்டார். நான் ரகசியமாக ஐஎம்எஃபோட வகுப்பை அட்டன் பண்ணியிருக்கேன் வேறு பேரில். அதில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் கமிட்டியிலேருந்து ஒருத்தர் பேச வந்தார். என்னங்க உங்கள் பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் ரொம்ப நகைச்சுவையாக வகுப்பு முடிஞ்சோன்னே இதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னார். வகுப்பு முடிஞ்சோன்னே அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த முதலமைச்சர் நான் சொல்ல, நீங்கள் தப்பாக எதுவும் கோட் பண்ணிடவும் கூடாது, நம்ம எந்த முதலமைச்சர் சொல்ல, அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தொடங்கி கடைசியில் கவுன்சிலர் அல்லது பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் வரையில் லஞ்சம் கொடுத்தால்தான் தொழில் தொடங்க முடியும் என்று சொல்லி இன்னைக்கு ஊழல் என்பது பூதாகரமாக இந்திய நாட்டை புதிய பொருளாதார கொள்கை வந்ததற்கு பிறகு அன்னைக்கு ஆக்கிரமிக்க ஆரம்பித்திருக்கிறது. நம்ம பல ஊழல்கள் நம்ம இந்தியாவில் வந்திருக்கு. நீ பார்த்தீங்கன்னா மண் வெட்டுறதுல ஊழல், இன்னைக்கு வந்து இது கோல் இண்டியா ஊழல் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வானவெளியில் அலைக்கற்றை வரிசையில் ஊழல். நம்ம ஊழல் பண்ணாத இடம் ஏதாவது இருக்கா? இந்த கடவுளை பற்றி சொல்லுவாங்க, அங்கிங்கு என்னாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருள் இல்லை, ஊழல் தான் இந்தியாவில் இருக்கிறது, கடவுளும் அதுபோல நிறைந்திருக்கிறது, இன்னைக்கு நிறைந்திருக்கிறது. நீங்க சொல்றதை முற்றிலும் ஒப்புக்கொள்கிறேன். பெரிய பெரிய இமாலய ஊழல்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன, அதை பற்றியும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதை பேசிட்டு அதை சரி பண்ணிட்டு தான் இதை பேசணும் சொல்லவே இல்லை. நான் ஒரு காரியம் இதையும் பேச வேண்டும் அல்லவா? அது பேசி ஆகணும். இன்னைக்கு வந்து ஒரு அரசு ஊழியன் என்பவர், அவர் மத்திய அரசு ஊழியனாக இருந்தாலும் மாநில அரசு ஊழியனாக இருந்தாலும் மக்களின் தொண்டன் என்பதை உணர வேண்டும். இன்னைக்கு எங்களை போன்ற இயக்கங்கள் பல இடங்களில் கூட்டம் நடத்துகிற மட்டும் இல்லை, நவம்பர் மாதம் 20ஆம் தேதினா ஒரு உறுதிமொழி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். நீ வந்து எல்லா அரசு ஊழியர்களையும் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி, நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் பணம் கொடுப்பது வாங்குறது ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் மக்கள் சேவை செய்கிறேன், அதனால் என்னுடைய பணிக்கு நான் காசு வாங்க மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிற அளவுக்கு நான் மனமாற்றத்துக்கு முயற்சி செய்து கொண்டு தொடர்ந்து பேசலாம். உங்கள் கருத்து என்ன சிவலிங்கம்? இன்றைக்கி பெங்களூரில் வந்து அந்த ஜனக்கிரக அமைப்பு வந்து வெளியிட்டிருக்கிற அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 22,300 பேர் அவங்க அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த பேஸ் வந்து பெங்களூரில் இருந்ததுனால அங்கே வந்து கிட்டத்தட்ட அதிக பேர் அதை முன் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 கோடி. அங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1186 பேர் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7.8 கோடி தகவல் சொல்றாங்க. இப்போ வந்து பார்க்குற மக்களுக்கே தெரியும் இது மிக மிக சிறிய தொகை தான். ஆனாலும் ஏன்னா வந்து தைரியமாக சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல அதிகமாக கொடுத்துட்ருக்குறேன், அடுத்தது வந்து குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு, மின்சார இணைப்பு. பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் வந்து எதுவும் பண்ண முடியாது, உள்ளர போய் எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. இங்கே வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனில் வந்து அது மாதிரி பண்ண முடியல. அதனால வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனில் நான் வந்து லஞ்சம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு வெளிப்படையாக இப்போ சொல்ல முன் வந்துருக்குறாங்க. இந்தந்த விஷயங்கள்லாம் நான் கொண்டாந்துருக்கேன். அப்போ வந்து எல்லா இந்தியா முழுவதும் இருக்குது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருது. அப்போ தைரியமாக சொல்ல வர்றாங்க, ஒரு அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பு மூலயமா இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஐயா சொல்கிறாங்க, இந்த மாதிரியான சங்கங்கள்லாம் சின்ன சின்ன ஊழல், அதாவது அந்த ஃபார்முலா சொல்லுவாங்க 80-20 அப்படின்னு சொல்லிட்டு, 80% ஊழலில் வந்து 20% பேர் தான் செய்கிறாங்க. ஆனால் 20% ஊழல் வந்து 80% பேர். இப்போ சின்ன சின்னது ஐயா சொன்னாங்களா, 20 ரூபாயும் 10 ரூபாயும் பீன் வாங்குறது அது எதுவும் பெருசாக சொல்கிறோம் கோலில், அது மாதிரி. இப்போ சின்ன ஊழல் பெரிய ஊழல், அதாவது 80-20 ஃபார்முலா. இப்போ வந்து இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து லஞ்ச ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, லஞ்ச ஊழல் சம்மந்தமாக அவங்க மேலே புகார் வர்றது, அவங்கெல்லாம் எங்கள் சங்கத்தில் நாங்கள் சேர்க்க மாட்டோம், நீக்கிடுவோம் அப்படின்னு என்னைக்காவது அதாவது அறிக்கை விட்டு நான் பார்த்ததில்லை. இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த சமூக பணியில் இருந்து கொண்டு இருக்கும்போது ஒரு அரசு இந்த சங்கங்களுடைய அமைப்பு வந்து என்னுடைய சங்கத்தில் வந்து யாரும் லஞ்சம் வாங்குவவர்கள்
அது மாதிரி தெரிந்தால் நாங்க வந்து எங்களுக்கு தெரிந்தால் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், சங்கத்தை விட்டு நீக்கி இருக்கிறோம் நீக்கி இருக்கிறோம். ஆனாலும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஊழியர் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஊழியருக்கு சப்போர்ட் பண்ணி திரும்ப அவரை ஊழியரை உள்ளர கொண்டு வரதுக்கான வேலைகளை பண்றாங்க அந்த அரசு ஊழியர்கள் சங்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக ஒரு நல்ல கொள்கையில் 5 ஆண்டுகள்